வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அனைவரும் இப்போது உயிர் அச்சுறுத்தலுக்குள் உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன ராஜகருணா தெரிவிப்பு. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்க போலீஸ் மா அதிபரை முன்னிறுத்தி ஆட்சியை நடத்த முயற்சிக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சியில் புதிய தலைமுறை இணைத்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தலைமைத்துவ பொறுப்புகளை வழங்க தாம் ஒரு ஆலோசகராக பரிந்துரைப்பதாக டயானா கமகே கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அனைவரும் இப்போது உயிர் அச்சுறுத்தலுக்குள் உள்ளனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக மரண மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றது என்றும் பாதாள உலக குழுக்களை அழிப்பது என்ற பெயரில் அரசாங்கம் உண்மையில் எதிர்க்கட்சிகளை மௌனப்படுத்தும் முயற்சியிலேயே ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு முன்கூட்டியே உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் கிடைத்திருந்தது. அந்த தகவல் கிடைக்காவிட்டால் இன்று அவர் உயிருடன் இருந்திருப்பாரா என்பது கேள்விக்குரிய. அவரைப் போலவே எதிர்க்கட்சிகளில் உள்ள பலருக்கும் இதே போன்ற அச்சுறுத்தல்கள் உள்ளது. சமூக வலைதளங்களில் திறந்த வழியில் இத்தகைய மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன என்றார். அவர் மேலும் சுட்டிக்காட்டியதாவது, அரசாங்கத்தின் உள்ளேயே இத்தகைய செயற்பாடுகள் நடைபெறுகின்றனவா என்ற சந்தேகம் அதிகரித்து வருகின்றது. வேலிகம்ப பிரதேச சபை தலைவர் தன்னுடைய பாதுகாப்பை எழுத்து மூலம் கோரியிருந்த போதிலும் அவருக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை. இறுதியில் அவர் உயிரிழந்தார். துப்பாக்கி சூடுகள் மட்டுமல்லாமல் மர்மமான மரணங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. நாட்டில் உண்மையான தேசிய பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் போலீசாரின் அரசியல் மயப்படுத்தலை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கிடையில் போலீஸ் மா அதிபர் தம்மை அரசு பிரதிநிதியாக அல்லாது நாட்டின் உயர்மட்ட சட்ட அமலாக்க அதிகாரியாக நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் மா அதிபர் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் போல ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கின்றார். ஆனால் அவர் அரசாங்கத்தின் போலீஸ் மா அதிபர் அல்ல, நாட்டின் போலீஸ் மா அதிபர் என்பதை மறக்க கூடாது. ஜெகத் விதானவின் உயிர் அச்சுறுத்தல் குறித்து ஒரு மாதம் கடந்தும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பாதாள உலக குழுக்களை அழிப்பது என்ற பெயரில் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறது என்று அரசர் ராஜகருணா தெரிவித்தார். அனுபவமற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்க போலீஸ் மா அதிபரை முன்னிறுத்தி ஆட்சியினை நடத்த முயற்சிக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு என்பது அரசாங்கத்தின் ஒரு முக்கிய பொறுப்பு தான். ஆனால் அதுவே ஒரே பொறுப்பு அல்ல. அதே நேரத்தில் அபிவிருத்தி மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளிலும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், இன்றைய அமைச்சரவை அனுபவமற்ற அமைச்சர்களால் நிரம்பியுள்ளது. அவர்களுக்கு நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தெளிவே இல்லை. இதனை மக்கள் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்துள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பை அரசியல் விளம்பரமாக பயன்படுத்தி அரசாங்கம் தன்னுடைய தோல்வியினை மறைக்க முயற்சிக்கின்றது. போதைப்பொருள் ஒழிப்பு என்பது நல்ல திட்டம்தான். ஆனால் அது அரசாங்கத்தின் முழு பொறுப்பாக இருக்க முடியாது. கடந்த அரசாங்கங்களும் இதே நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஆனால் அவை இவ்வாறு ஊடக விளம்பரங்களாக மாறவில்லை என்றார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் உள்ளார். அதனால் போலீஸ் மா அதிபரை முன்னிறுத்தி ஆட்சியினை நடத்த முயற்சி செய்கின்றனர். வேலிகம பிரதேச சபை தலைவரின் கொலை வழக்கை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக விசாரிக்கும் நிலைமை இதற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இவ்வாறு போலீஸ் மா அதிபரின் மூலம் ஆட்சியினை நடத்துவது முற்றிலும் தவறான நடவடிக்கையாகும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், போதைப்பொருள் பிரச்சாரங்களை தவிர அரசாங்கம் இதுவரை எந்த அபிவிருத்தி திட்டம், முதலீட்டு வாய்ப்பு அல்லது வருமான திட்டம் பற்றியும் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மக்கள் இதனை கவனித்து வருகின்றார்கள். எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி அரசியலை முன்னெடுப்பது நீண்ட நாள் நிலைத்திருக்காது. அரசாங்கத்தின் உண்மையான சக்தி மக்களின் தீர்ப்பில் தான் இருக்கின்றது. எனவே மாகாண சபை தேர்தலை நடத்த துணிந்தால் நடத்தி காட்டுங்கள். அந்த தேர்தல் நடைபெறும் தினமே இந்த அரசாங்கத்தின் கடைசி நாளாக மாறும் என்று ஹேஷா விதானகே வலியுறுத்தினார். 2026ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீத எதிர்ப்பு குரலை 3.5%இலிருந்து 3.1%ஆக குறைத்திருக்கும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மறுசீரமைப்புகள் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை பொருளாதார வளர்ச்சி எதிர்ப்பு கூறலில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த குறைப்பானது இலங்கை தளர்வான நிலையில் இருப்பதை பிரதிபலிக்கவில்லை என்றும், மாறாக ஒரு அசாத்தியமான மீழ்ச்சியினை தொடர்ந்து பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதையே பிரதிபலிக்கிறது என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் தெரிவித்துள்ளார். அதேபோன்று 2022-2023 வரையான காலப்பகுதியில் கடன்களை மீள செலுத்துவதில் ஏற்பட்ட நெருக்கடியின் விளைவாக இலங்கை பொருளாதார மந்த நிலைக்கு முகம் கொடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இருப்பினும் சர்வதேச நாணய நிதியத்தின் அனுசரணையோடு மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்புகளின் மூலம் மீண்டும் மீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் கடந்த ஆண்டு 5% வளர்ச்சியினையும் இந்த வருடத்தின் முதல் அரையாண்டில்
4.8% வளர்ச்சியினை பதிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த மீட்சியின் கூறுகளில் சில தற்காலிகமானவை என்பதோடு அவை நாட்டின் பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதையே பிரதிபலிக்கின்றன. அதன்படி இப்போது இலங்கையின் பொருளாதாரம் அதன் பழமையான 3.1% வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதை காண முடிகின்றது. அது மட்டுமின்றி எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் சற்று விரைவாக இந்த மாற்றம் நிகழ்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்து 5ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பாக சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டமையை நினைவு கூர்ந்துள்ள அவர் அது சர்வதேச நாணய நிதியம் திருப்தியடைந்துள்ளமையினையே காண்பிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்தோடு தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படும் மின்கட்டண மறுசீரமைப்பை பாராட்டியுள்ள தோமஸ் ஹெல்ப்லிங் இந்த விடயத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் எதிர்பார்க்கப்படும் இலக்குகள் அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் எட்டப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைமுறையை இணைத்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தலைமைத்துவ பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்று தாம் ஒரு ஆலோசகராக பரிந்துரைக்கின்றேன் என்று முன்னாள் அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு தவறான தகவல்களை வழங்கியதும் சரியான விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்ததும் குறித்து வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதே நேரம் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளித்த அவர் இந்த வழக்கு தொடர்பாக நான் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை, அது நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உட்பட்டது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அமைதியாக இருக்க அனுமதியுங்கள், அவர் தற்போது ஒரு நோயாளி. ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர்களையும் ஜோதிகளையும் இணைத்து அவர்களிடம் கட்சியின் தலைமை பொறுப்பை ஒப்படையுங்கள். எதிர்க்கட்சியாக இருப்பது என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான். ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் தனிநபர்களின் தோற்றம் அவர்களுக்குள் உள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் பற்றிய விவாதங்களே பெரும்பாலான நேரத்தையும் எடுத்துக் கொள்கின்றன. இதற்காகவா மக்களின் வரிப்பணத்தில் லட்சக்கணக்கில் செலவிடப்படுகிறது என்று டயானா கமகே கேள்வி எழுப்பினார். இலங்கைக்கான ஜப்பான் தூதர் அகியோ இசமெட்டா அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் கண்ணிவெடி அகற்றும் திட்டத்திற்கான மானிய ஒப்பந்தத்தில் ஸ்கபிதா மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண திட்டத்தின் மேலாளர் சரத் ஜெயவர்தனவுடன் நேற்று வியாழக்கிழமை கையெழுத்திட்டார். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் மனிதாபிமான அடிப்படையில் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக ஷார்பால் செயற்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்காக ஜப்பானிய அரசு 4,77,185 அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் 1,80,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலம் கண்ணிவெடி இல்லாததாக மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 600 பேர் தங்கள் நிலங்களுக்கு திரும்பவும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1,500 பேர் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் முடியும். 2002 முதல் இலங்கையில் கண்ணிவெடி மற்றும் நடவடிக்கைகளில் ஜப்பான் ஒரு முக்கிய நன்கொடையாளராக இருந்து வருகின்றது. மேலும் மொத்த உதவி 48 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாகும். ஷார்ப் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் அயராத முயற்சிகளுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜப்பானின் தொடர்ச்சியான உதவிக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய இசமோட்டா கடந்த மாதம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் ஜப்பானிய விஜயத்தின் போது இலங்கையின் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கையில் ஜப்பான் தொடர்ந்து அளித்து வரும் உதவிக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இந்த உதவி தேசிய நல்லிணக்கத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் வடக்கு மற்றும் கிழக்கில் சமூக அதிகாரம் அளித்தல் மற்றும் மோதலுக்கு பின்னரான வளர்ச்சியினை ஆதரிப்பதாகவும் அங்கீகரித்துள்ளார். ஜனாதிபதி வழங்கிய இந்த அன்பான அங்கீகார வார்த்தைகளுக்கு ஜப்பான் நன்றி தெரிவிக்கின்றது. டோக்கியோவில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான உச்சி மாநாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கில் மோதலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் சமூக பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் உறுதிப்படுத்தினர். தேசிய நல்லிணக்கமும் சமூக பொருளாதார வளர்ச்சியும் நெருக்கமாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை மனதில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வளர்ச்சிக்கு ஜப்பான் தொடர்ந்தும் ஆதரவளிப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இந்த மாநில உதவி பெறுவது குறித்து கருத்து தெரிவித்த ஷார்பின் இயக்குநர் மற்றும் திட்ட மேலாளர் சரத் ஜெயவர்தன இவ்வாறு கூறியிருந்தார்.